வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்ப்போம். தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் பெய்யக்கூடும். நாளை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையின் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 17-18 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று குமரிக்கடல் பகுதியில் சூறைக்காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று குமரிக்கடல் பகுதியில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் 15, 16, 17 தேதிகளில் அந்தமான் கடல் பகுதி, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் 15, 16, 17 தேதிகளில் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 54 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 40 சென்டிமீட்டர். இது 32% அதிகம். மாவட்டங்களை பொறுத்தவரையில் 5 மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாகவும், 22 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், 13 மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் மழை பதிவாகியுள்ளது. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16% இயல்பை விட அதிகமாக இருந்தது. இன்று ஒரே நாளில் 32% இயல்பை விட அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 16% ஒரே நாளில் பரவலாக மழை பெய்த நிலையில் மழை அதிகம். ஓகேங்களா? அந்த லோ ப்ரெஷர் ஏரியா அப்படியே மேற்கு நகர்ந்து அரபிக்கடல் பகுதியில் போயிடும். நாளைக்கு நமக்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி அது அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தமிழக கடற்கரை நோக்கி நகரும். அது எங்கே அடுத்து எப்படி பிடிக்கிறது கரெக்டாக எந்த இடத்துல போகுங்கிறது அடுத்து வரக்கூடிய அப்டேட்ல சொல்லுவோம். இப்போதைக்கு 17 தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும், காவிரி படுகை மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை மகா தீபத்தை காண தயாராகுங்கள்.